49 ரூபாய் போனா வராது, உள்ளது போனா கிடைக்காது. நாங்கள் சர்ச் பண்ணி வாங்கும்பொழுது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்தனால வாங்கினோம். ரொம்ப குறைஞ்ச விலைங்கிறதுனால நான் தேவையான பொருட்கள்லாம் சிலது வாங்கியிருக்கிறேன். அது நம்ம கடையில் போயிட்டு தனித்தனியாக வாங்கும்பொழுது உன்னோட ப்ரைஸும் வந்து தனியாக ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலையில நம்மளோட கிச்சனுக்காக வாங்கின பொருட்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க நீங்களே பாருங்க என்னென்ன பொருள் ஒன்று ஒன்றா காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பேக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ரொம்ப குறைஞ்ச விலைங்கிறதுனால நான் தேவையான பொருட்கள்லாம் சிலது வாங்கியிருக்கிறேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ கொடுக்குறேன். ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது, ஏன்னா வந்தவொடனே செக் பண்ணி பார்த்துட்டோம்ல. இல்லை, டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும், அதுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதனால தான் கட்டிங்லாம் பண்ணலை, பாக்ஸ்லாம் ஆல்ரெடி ஓப்பன் தான். ஏன்னா ஆன்லைனில் வாங்கினது தான் எல்லாம். இதை பார்க்கும்போது நீங்கள் நினச்சிப்பீங்க என்ன ஒரே ஒரு டப்பா தான், இதை போய் எடுத்து காட்டுறாங்கன்னு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மூடிலாம் நல்லா டைட்டாக இருக்குதுங்க, எல்லாமே நம்ம கொட்டி வைக்கலாம். இது வந்து செட்டு சைஸ் வைஸாக இருக்குது. அவங்க ஒரே பாக்ஸில் அடைச்சதுனால ரொம்ப டைட்டாக போட்டு அடைச்சி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட மூடி இது. இதில் வந்து நம்ம சர்க்கரை கொட்டி வச்சுக்கலாம், காஃபி டீ போடுறதுக்கலாம். இதில் நம்ம இதுலேயே சர்க்கரை போடணுன்னா போட்டுக்கலாம், குறைஞ்ச அளவில் நம்ம போட்டு வச்சுக்கணுன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா இதில் சர்க்கரை, இதில் டீ தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை வேறு என்ன பொருள் போடணுன்னாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கவர் போட்டிருக்காங்க. பாருங்கள், சைஸ் வைஸாக இருக்கணுன்றதுக்காக நான் வரிசையாக அடுக்கியிருக்கிறேன். எல்லாமே வந்து மூடி டைட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரம்லாம் பாருங்கள் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக இந்த ஓரம் வந்து நம்ம பாத்திரம் கழுவும் பொழுது கையை அறுத்துரும், அதனால் ஓரம் மடிச்சிருக்கு. நான் அதை பார்த்து தான் நான் கவனித்து தான் வாங்கினேன். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் வந்து ஓரம் நல்லா மடிப்பு கொடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியல, கை வந்து இப்படி வச்சா கூட நமக்கு அறுக்கலை, அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது. பாத்திரம் வந்து நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக நல்லா திக்னஸாக தான் இருக்குது. இது வந்து மொத்தம் 5 டப்பா வருது, 5 செட்டு. அது ஒரே ஒரு பாக்ஸ் தான், 5 பாக்ஸ் இதில் வருது. இதில் நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாங்க. அரிசி மாவு, மிளகாத்தூள், நமக்கு என்ன நம்மளோட ப்ரொவிஷன் எது கொட்டி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டு வச்சுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரம் மூடி போட்டதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடச்சதுனால நான் இதை வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணன்றது அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். இதை ஓரங்கட்டி அடுக்கி வச்சுட்டு 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இதோட விலை சொல்லலையே, அது சொல்லிடலாம். விலை கடைசியாக சொல்லலாம்ல? இல்லை, அந்தந்த பொருள் செட்டுக்கு அது சொல்லிடணும், அவங்களும் குழம்பக்கூடாது இல்லை. ஓகே. இதோட விலை பார்த்தீங்கன்னா 701 ரூபா. இது குறைஞ்ச விலையா அதிக விலையா நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் வாங்கும்போது 701 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி. ஆமாம், இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும்ல. ஆமாம், 10-15 நாள் ஆச்சு. வீடியோ கொடுக்க முடியல எங்களுக்கு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து 607 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டப்பா எல்லாத்தையுமே. கொஞ்சம் முன்ன பின்ன தான் ரேட் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 701 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க. நம்ம கடையில் போயிட்டு தனித்தனியாக வாங்கும்பொழுது உன்னோட ப்ரைஸும் வந்து தனியாக ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே அது மாதிரிலாம் வாங்கியிருக்கேன், அதனால தான் அந்த கம்பேரிசனில் தான் நான் சொல்கிறேன். 701 ரூபாய்க்கே வந்து வாங்கலான்ற போது 607 ரூபாய்க்கு தாராளமாகவே வாங்கலாம். ஸோ உடனே, ஏன்னா எல்லாமே வந்து வெயிட்டாக இருக்குது, மூடி டைட்டாக இருக்குது, நல்ல ஃபினிஷிங் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அதை சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப தக்கையே இல்லை, அப்படியே அமுங்கிற மாதிரிலாம் ஸ்டீல் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த பாக்ஸ் பார்த்துடலாம். இதுவும் வந்து செட்டு தான். என்னது? மில்க் பேன். மூணு பீஸில் இது. ஆமாம், இது 1 லிட்டர் சைஸு. 1, 1.5, 2. ஆமாம், இது 1.5 லிட்டர். எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் 1.5 தான். அவங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 1 லிட்டர் தான் பால் காய்ச்ச முடியும், இதில் 1/2 லிட்டர் தான் காய்ச்ச முடியும். அதை நான் சொல்லிடுறேன். ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணால் என்ன அளவோ அந்த லிட்டர் கெப்பாசிட்டி தான் சொல்லுவாங்க. இது 2 லிட்டர்.
நல்லா பெருசாவே இருக்கு. ஆமாம், இதுவும் பாருங்கள் இங்கே வந்து நல்லா ரப்பர் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிடிச்சி இறக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் பாருங்கள், இதுவும் ஓரம் வந்து மடிச்சிருக்கிறாங்க. நான் எப்போவுமே பாத்திரம் வாங்கும்பொழுது இதை கொஞ்சம் கவனிக்கிறது. ஏன்னா சில நேரம் நம்ம பாத்திரம் கழுவும் பொழுது நம்ம கையே வந்து அறுத்துருது. அந்த அனுபவம் எனக்கு நிறையவே இருக்குது. அதனால தான் அதை நான் மெயினாக உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். இது 3 பாத்திரம் வந்து என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபா. நம்ம வாங்குனது 495, 4 ரூபாய் ஏறி 4 ரூபா வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ரேட்டு நாங்க செக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட இது வந்து டே டு டே வந்து பிரைஸ் மாறிக்கிட்டே தான் வந்திருக்கும். ஒரே பிரைஸா வந்து இருக்காது. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கூட பிரைஸ் ஒரு வேற பிரைஸ் வந்து இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு மில்க் பேன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1 லிட்டர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி 1 லிட்டர்ன்றது 1 லிட்டர் பால் காய்ச்ச முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு பார்த்தா இந்த சைஸ் தான் வந்தது. அதோட ரேட்டு வந்து 750 ரூபா. அப்புறம் நான் அதை ரிட்டனே பண்ணிட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் இந்த ஆஃபர் கொடுத்தாங்க. சரின்னு உடனே நான் ஆர்டர் பண்ணி இதை வாங்கிட்டேன். உடனே நிறைய பேர் நினைப்பீங்க அது குவாலிட்டி நல்லா இருக்கும், அதனால அந்த ப்ரைஸிங் இருக்கும்ட்டு. ஆனால் குவாலிட்டி சொல்ல போனால் இதே மாதிரி தான், எக்ஸாக்ட் சேம் குவாலிட்டி தான். இப்போ நம்ம ஒரே டைமில் வந்து டீ வைக்கணும், பால் காய்ச்சணும், பாயசம் பண்ணணும்னா டப்புன்னு எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கு, வெயிட் நல்லா வெயிட்டா தான் இருக்கு. மில்க் பேனியும் வந்து நிறைய பேர் வாங்கி இதில் ரிவ்யூவும் போட்டிருக்காங்க நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் தெரியல, அந்த ப்ரைஸ் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. மெயினாக இந்த மாதிரி வீடியோ கொடுக்கறதுக்கு ரீசனும் அதுதான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆன்லைனில் வாங்குறதும் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்ட்டு. இல்லை, நாங்கள் சர்ச் பண்ணி வாங்கும்பொழுது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்தனால வாங்கினோம். சரி, அதெல்லாம் வீடியோ கொடுத்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கவனித்து வாங்குவீங்க, அதுக்காக தான். இது பார்த்தீங்கன்னா பாத்திரமும் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு மூடி கிடையாது, நம்ம தான் மூடி போட்டுக்கணும். 3 பாத்திரம் சேர்ந்தது. இது அப்படியே ஓரம் வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க என்னது. இதுக்கு விஷயம் நான் சொல்ல வேண்டியது, வாட்டர் பாட்டில் கேன் மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் வாட்டர் கேன் கிடையாது. எனக்கு தெரியும், ஜஸ்ட் நான் உடனே கமெண்ட் சொல்ல இதுவே தெரியாமல் எப்படி ஒரு ஆர்டர் பண்ணாரு அப்படின்னு ஒரு ஆயில் கண்டெய்னர் தாங்க. என்கிட்ட வந்து ஸ்டீல் ஆயில் கண்டெய்னர் கிடையாது. நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எண்ணெய் தூக்கு ஒன்று வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் அப்பப்போ பிசுக்கேறிடுது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அது உள்ள ஒரு கரண்டி போட்டு தான் அள்ளி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால் ஆயில் கண்டெய்னர் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு பிளான் இருந்தது. இதுவும் வந்து எனக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கிடச்சிது, அதனால நான் வாங்கிட்டேன். இதே மாதிரி ஒரே சைஸில் 2 பீஸ். ஆமாம், 1 லிட்டர் ஆயில் கேன். ஆமாம், ஒரே சைஸில் 2 பீஸ் வாங்கியிருக்கிறேன். அதாவது கடலெண்ணையும் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆன்லைனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஸ்டீல் பாட்டில் இது. ஆமாம், மேலே வந்து மூடி வருது கப்பு மாதிரி. இதுவும் நல்ல ஃபினிஷிங், அவ்வளோதான். அப்படி இழுக்கிற மாதிரி தான். இது ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம வாஷ் பண்ணும் பொழுது இந்த த்ரெட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலை ஃபில் பண்ணிக்கலாம். இது மட்டும் த்ரெட்டு தான். இதுவும் சேம் அதே தான், அதே 1 லிட்டர் தான், அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரே பேக்கிங்ல தான் வந்துச்சு. தனியா ஒன்னு வாங்கினாலே போதும் அப்படி தான் நினைச்சேன். இல்ல, ஒன்னு வாங்கினா வந்து இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, ஒன்னு வாங்கினா பிரைஸ் அதிகமா இருக்குங்க. 2 பீஸ் நம்ம சேர்த்து வாங்கும்போது அது ஒரு காம்போ மாதிரி நமக்கு ரேட் கம்மியா கிடைக்குது. நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஒன்னு வந்து ரேட் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. அதே வந்து 2 பீஸில் வாங்கும்பொழுது ரேட் ரொம்ப குறைவா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 சில்லரை அப்படி வருது, 250 ரூபா 40 ரூபா அப்படி வந்துச்சு. இதை நாங்கள் வந்து 2 பீஸையும் சேர்த்து வாங்கினது 349 ரூபாய்க்கு வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கிளாஸில் தான் பார்த்தேன். கிளாஸ் வந்து 1 பீஸே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. இது 2 பீஸும் சேர்த்து நான் 350 ரூபாய்க்கு வாங்கினேன். அதாவது 349 ரூபாய். அதான் ரேட்டை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஒரு ரூபாய் சொல்கிற மாதிரி 49 ரூபாய் போனால் வராது, போனால் கிடைக்காது. அந்த 1 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் எப்போவுமே இருக்கும். நான் ரவுண்டாக உங்ககிட்ட 350ன்னு சொன்னேன், ஆனால் 349 ரூபாய். இதையே வந்து நான் கிளாஸில் வாங்கிறதுக்கு பார்த்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்ப்ளீட்டாக கிடையாது, கிளாஸும் பிளாஸ்டிக் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் தான் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் வாங்கும்போது 349 ரூபாய்க்கு வாங்கினது. இப்போ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 599 ரூபா. இப்போ ரொம்ப ரேட் ஏறிடுச்சு. 599 கரெக்டாக சொன்னாங்க. ஆமாம், அதே மாதிரி கிளாஸில் நான் வாங்கணும்னு பார்த்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை 200 ரூபா போட்டிருந்தாங்க. அதுவும் சிங்கிள் பீஸ் தான் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நமக்கு எப்போவுமே லைஃப் வரும். நம்ம சப்போஸ் கை தவற விட்டால் கூட சொட்டதான் ஆகுமே ஒழிய உடையாது. அதனால நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிடலாம். இப்போ வாங்குற மாதிரி உங்களுக்கு இப்போ ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு வாங்காதீங்க. ஏன்னா ப்ரைஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. இது ப்ரைஸ் நாங்கள் வந்து 350க்கு வாங்கினோம்னா அதோட கம்மியாக கூட ஆகலாம். ஸோ ரேட்டை வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்குங்க, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்குங்க கம்மியாகும்போது.
ஆமாம், நான் வாங்கும்பொழுது அந்த ரேட் போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ரேட்டு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் தான் ஏற்றிருக்கிறாங்க. மீதி 2 பொருளும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைஞ்சிருக்குது. இதுவும் ரேட்டு குறைஞ்சிருக்குது. ரூ. 96 ரூ. 94 அப்படி அந்த டிஃப்ரென்ஸ் வரும். கரெக்டாக கால்குலேட் போட்டால். நான் சும்மா அப்படியே தான் சொன்னேன். ஆக இந்த ஆயில் கேன் வந்து தாராளமாக வாங்கலாங்க. 1 லிட்டர் கேன் இது. ஒன்று வந்து கடலெண்ணெயும் ஒன்று வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெயெல்லாம் வந்து பாக்கெட்டே த்ரெட்டு போட்டு வருது. அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருளெல்லாம் தான் நான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப நம்மளோட கிச்சனுக்கு உபயோகமான பொருட்கள் தான். ரொம்ப விலை குறைவாக தான் நான் வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், இதோட விலை குறைவாக கூட அந்த இடத்துல கிடைக்குதுன்ட்டு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வாங்கணும்னா நீங்கள் தேடி போய் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி இது நம்ம வீட்டிலே இருந்தபடி ஆன்லைன்லேயே வாங்குற மாதிரி இருக்குல்ல, ரேட்டு கம்மியாக. அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இது வாங்குறதுல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நான் இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு ப்ராடக்ட் வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். திருப்பி ஒரு சீப்பான ப்ராடக்ட் வீடியோ வாங்கி அதை பார்க்கலாம். பை காய்ஸ். இவ்வளவுதாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதாங்க இவ்வளவுதான் இந்த குழப்பறேன்.